கடவுளுடைய கட்டளையை மீறுறது, கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் போகிறது, கடவுளை நம்முடைய ஆண்டவராக அங்கீகரிக்காமல் இருக்கிறது. கடவுள் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்கறது? நான் தீர்மானிச்சுக்கிறேன் எது நல்லது எது கெட்டதுன்றதை நான் தீர்மானிக்க எனக்கு உரிமை உண்டு. எனக்கு மூளைன்னு ஒன்று இருக்குது, எனக்கு அறிவு இருக்குது, நான் தீர்மானிச்சுக்குவேன். இதுதான் பாருங்க அங்கே நடந்தது. கண்ணு கடைசியில் திறக்கப்பட்டது. நன்மை தீமை அறியத்தக்கவன் ஆனான்னு சொல்லி தான் வெளியே அனுப்புகிறார் தோட்டத்தை விட்டு. ஏன்னா அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை எடுத்து புசிச்சிடக்கூடாதுன்னு. ஏன்னா என்ன சொல்கிறாரு, இனிமே இவன் எது நன்மை எது தீமைன்றதை இவன் தெரிஞ்ச எடுத்துக்க வேண்டாம். இவன் நம்முடைய வார்த்தையின்படி வாழ போகிறதில்ல. இவன் டிசைட் பண்ணிக்கிறான்றான். இவன் தான் இஷ்டப்படி வாழ போறான்றான். இவன் தன்னை கடவுளாக்கி கொண்டான். கடவுள் பாருங்க எவ்வளோ பெரிய சுதந்திரத்தை மனுஷனுக்கு தர்றாரு. அவ்வளோ மரத்தின் கனிகளை வச்சு எல்லாத்தையும் சாப்பிடுன்றாரு, எல்லாத்தையும் அனுபவின்றாரு. ஒன்றே ஒன்று தான் கட்டளை என்ன? ஒன்றே ஒன்று, நான் சொல்கிறத கவனி, இந்த மரத்தின் கனியை மட்டும் புசிக்காதன்றாரு. அவ்வளோதான், வேறு எதையுமே சொல்லலை அவர். அந்த ஒரு கட்டளையை தான் கொடுத்தாரு. அந்த ஒரு கட்டளைக்குள்ளே எல்லா கட்டளையும் அடங்கி இருக்குது பாருங்கள். 10 கட்டளைலாம் இதுக்குள்ளே வந்துடுது. எல்லாம் வேதத்தில் அதுக்கப்புறம் சொல்லப்பட்ட அத்தனை கட்டளைகளும் இதுக்குள்ளே அடங்கிடுது. கிறிஸ்தவ வாழ்க்கையின் சாராம்சம்னா என்ன? நான் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறேன். கடவுள் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்கிறேன், அவ்வளோதான். எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னா இங்கே போகிறேன். கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரு, கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுது, அதன்படி நான் செய்ய போகிறேன். அதன்படி செய்கிற வரைக்கும் நான் ஏதேன் தோட்டம் மாதிரி வாழ்க்கை இருக்கும். பாலும் தேனும் ஓடுற நலம் விசாலமான தேசம், கானான் தேசம் மாதிரி என்னுடைய வாழ்க்கை இருக்கும். அவருடைய வார்த்தையை கேட்டு நான் செய்கிற வரைக்கும் பரலோகம் மாதிரி என்னுடைய வாழ்க்கையை அவர் ஆக்கி தரன்றார். கீழ்ப்படிந்து நடன்றார். நடந்தால் என்ன நடக்கும்னு சொல்கிறாரு. என் வார்த்தையை கீழ்ப்படி, நான் சொல்கிறத கவனி, என்ன ஆண்டவராக ஏற்றுக்கொள், நான் உனக்கு மேலே இருக்க மறந்துடாத, அதன்படி செய் அப்படிங்கிறார். தான் அதனுடைய சாராம்சமே. இவன் என்ன சொல்கிறான், சாகவே சாக மாட்டேன், கண்டிப்பாக செய், ஏன்னா செஞ்சு நான் கண்ணு திறக்கப்படுமாக்கும், நீ தேவனை போல் ஆயிடுவியாக்கும், நன்மை தீமை அறியத்தக்கவன் ஆயிடுவே அப்படின்றார். அந்த நன்மை தீமை அறியறதுனா என்ன? நன்மை எது தீமை எதுங்கிறத நான் தீர்மானம் பண்ணிக்கிறேன். எனக்கு இனிமேல் கடவுள் சொல்ல உரிமை கிடையாது, கடவுளுக்கும் உரிமை கிடையாது, எவனுக்கும் உரிமை கிடையாது. நான் எடுத்துக்கிறேன் அந்த உரிமை. அதுதான் பாவம். அதனால தான் பாருங்கள், நீங்கள் நிறைய பேர் வேத வசனத்தை நம்ப மாட்டாங்க, கர்த்தருடைய வார்த்தையை நம்ப மாட்டாங்க, இப்படி பிரசங்களை கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவர் என்ன சொல்கிறது, நாங்கள் கேட்குறது என்ன? இவர் தான் சொல்லுவாரா நமக்கு எப்படி நடந்துக்கணும்னு? பைபிள் தான் சொல்லியிருக்குது எப்படி நடந்துக்கணும், நான் எப்படி பைபிளை நம்புறது அப்படின்னு சொல்கிற ஆட்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, எனக்கு அறிவு இருக்குதே, எனக்கு மூளை இருக்குது, நான் பண்ணிக்கிறேன், நீ போ. என் காசு, என் பணம், என் அறிவு, என் உயிர், என் உடம்பு, நான் என்ன வேணால் பண்ணிக்குவேன். அவர் என்ன சொல்கிறது, யாரோ கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது, நான் நினச்சபடி பண்ணிக்குவேன். அதுதான் பாவம். அதைத்தான் பாவம்ன்றோம். இப்படி வாழுகிற ஆட்களை தான் பாவிகள் என்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும் பாருங்கள்.